சண்டிகர் உருவாக்கம் 1952 அக்டோபர் 7ஆம் தேதி அன்று சண்டிகர் பஞ்சாபின் தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது. இந்திய பிரிவினையின் போது ஒருங்கிணைந்த பஞ்சாப் மாகாணத்தின் தலைநகரான லாகூர் பாகிஸ்தானுக்கு சென்றது. இதனால் இந்தியாவில் இருந்த கிழக்கு பஞ்சாப் மாகாணம் நிர்வாக மையம் இல்லாமல் போனது. கிழக்கு பஞ்சாப் அரசாங்கத்திற்கு ஒரு புதிய தலைநகரம் அவசரமாக தேவைப்பட்டது. ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவில் முன்னாள் கோடைக்கால தலைநகரமான சிம்லா தற்காலிக தலைநகரமாக செயல்பட்டது. ஆனால் முழுமையான நிர்வாக இயந்திரத்தையும் தாங்கும் திறன் கொண்ட நகரமாக சிம்லா இருக்கவில்லை. மேலும் அரசாங்க அலுவலகங்கள் பல இடங்களில் சிதறி கிடந்தன. இதையடுத்து பஞ்சாப் மாநில அரசு மத்திய அரசின் ஆலோசனையுடன் 1948 மார்ச் மாதம் புதிய தலைநகருக்கான தளமாக சிவாலிக் மலைகளின் அடிவாரத்தில் அமைந்திருந்த சண்டிகரை தேர்வு செய்தது. சண்டிகர் நகரம் வெறும் தலைநகரமாக மட்டும் அல்லாமல் மேற்கு பஞ்சாபில் இருந்து இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான அகதிகளுக்கு குடியமர்வு அளிக்கும் நோக்கத்தையும் உள்ளடக்கியிருந்தது. இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் கனவு நகரமாக சண்டிகர் இருந்தது. கடந்த கால மரபுகளால் கட்டுப்படாத இந்தியாவின் சுதந்திரத்தையும் எதிர்காலத்தின் மீதான நாட்டின் நம்பிக்கையையும் அடையாளப்படுத்தும் புதிய நகரமாக சண்டிகர் இருக்க வேண்டும் என்று நேரு விரும்பினார். ஆரம்பத்தில் அமெரிக்க கட்டிடக் கலைஞர்களால் திட்டம் வகுக்கப்பட்டாலும் பின்னர் உலக புகழ்பெற்ற சுவிஸ் பிரெஞ்சு கட்டிடக் கலைஞர் லே கார்பூசியர் தலைமை திட்டமிடுபவராகவும் வடிவமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார். அவர் நகரத்தை 47 செக்டார்களாக பிரித்தார். ஒவ்வொரு செக்டாரும் ஒரு தற்சார்புள்ள அலகாக வடிவமைக்கப்பட்டது. இதில் குடியிருப்புகள், கடைகள், பள்ளிகள், சுகாதார மையங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் ஆகியவை இருக்கும் வகையில் வடிவமைப்பு உருவாக்கப்பட்டது. சண்டிகரின் போக்குவரத்து அமைப்பு வி சிஸ்டம் எனப்படும் படிநிலை அமைப்பை பின்பற்றுகிறது. மாநிலங்களுக்கு இடையேயான மிக வேகமான நெடுஞ்சாலைகள், செக்டார்களை பிரிக்கும் சாலைகள், ஷாப்பிங் தெருக்கள், உள் சாலைகள், நடைபாதை மற்றும் சைக்கிள் பாதைகள் என சாலைகள் வகைப்படுத்தப்பட்டன. நகரத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள கேபிட்டல் வளாகத்தில் முக்கிய அரசாங்க கட்டிடங்கள் உள்ளன. நகரின் திட்டத்தில் பூங்காக்கள், தோட்டங்கள் மற்றும் மரங்கள் நிறைந்த பாதைகள் ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி நெக்சன் என்பவரால் உருவாக்கப்பட்ட தனித்துவமான சிற்பத் தோட்டமான ராக் கார்டனும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட சுகானா ஏரியும் நகருக்கு கூடுதல் பொலிவை அளித்தன. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரோஜா தோட்டங்களில் ஒன்று சண்டிகரில் அமைந்துள்ளது. 1952ஆம் ஆண்டில் சண்டிகர் அதிகாரப்பூர்வமாக பஞ்சாப் மாநிலத்தின் தலைநகரமாக அறிவிக்கப்பட்டு நிர்வாக செயல்பாடுகள் சிம்லாவிலிருந்து மாற்றப்பட்டன. 1966ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலம் மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட போது பஞ்சாபின் ஒரு பகுதி ஹரியானா மாநிலமாக உருவானது. இதையடுத்து பஞ்சாப், ஹரியானா ஆகிய இரு மாநிலங்களுக்கும் பகிர்வு தலைநகரமாக சண்டிகர் அறிவிக்கப்பட்டது. நவீன நகர்ப்புற திட்டமிடல் வரலாற்றில் ஒரு வெற்றிகரமான மாதிரியாக சண்டிகர் இன்றளவும் திகழ்கிறது.